وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الناس أنفعهم للناس، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில் அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் அகிலத்தின் அருள்படை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்துடன் தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், ஜுமா என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருப்பதற்கான அடையாளங்கள் என்ன? பொதுவாக இன்றைக்கு நாம் எல்லோரும் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும், நல்ல மனிதர்களாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை, ஆர்வம் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. கொஞ்சம் அப்படி நெருக்கமாக சொல்லலாம், இடைவெளி இல்லாமல் இருக்கிறது நல்லது. நம் எல்லோருக்கும் ஆசையும் ஆர்வமும் இருக்கிறது, நாம் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று. நல்ல மனிதர்களாக இருப்பதற்கான அடையாளங்கள் என்ன? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக கருதுகிறோம், அல்லது நடைமுறையில் இருக்கிற சிந்தனை என்பது ஒரு மாதிரியாக இருக்கிறது. நல்லவருக்கான அடையாளம் என்ன? அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, நல்ல முறையில் தொழில் செய்கிறார், நிறைய உழைக்கிறார், குடும்பத்தை கவனிக்கிறார், குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கிறார். இது நல்ல மனிதருக்கான அடையாளமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருப்பதற்கான அடையாளங்கள் என்ன? இஸ்லாம் என்ன சொல்கிறது? இஸ்லாமிய பார்வையில் இஸ்லாம் சொல்கின்றபடி நாம் நல்ல மனிதர்களாக இருக்கிறோமா என்கிற அடிப்படையில் அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே ஒரு நல்ல மனிதருக்கான அடையாளமாக சொன்ன 5 விஷயங்களை குறித்து இன்றைக்கு நாம் ஜும்ஆவினுடைய உரையிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருப்பதற்கான அடையாளங்களில் முதலாவதாக இஸ்லாம் சொல்வது, அவனிடத்திலே இபாதத் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வணக்கம் இருக்க வேண்டும். இந்த வணக்கம் என்பது அல்லாஹ்விற்கான வணக்க வழிபாடுகளில் அவன் கவனம் செலுத்துபவனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் நல்ல மனிதன் என்பதற்கான அடையாளத்தை பெறுகிறான். குர்ஆன் சொல்லும் பொழுது, வமா ஸலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்திருப்பதே தன்னை வணங்குவதற்குத்தான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். நபிமார்கள் அத்தனை பேரும் தங்களுடைய சமூகத்திற்கு சொன்ன ஒரு வார்த்தையை குர்ஆன் சொல்கிறது. எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் தங்களுடைய சமூகங்களுக்கு உபதேசமாக, அஅ்புதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகங்களுக்கு சொல்லி இருப்பதாக குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. அஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நபிமார்கள் என்று யாரெல்லாம் அனுப்பப்பட்டார்களோ அப்படிப்பட்ட எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை, இந்த உபதேசத்தை தவறாமல் செய்திருக்கிறார்கள். அஅ்புதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லோரும் சொன்ன வார்த்தையாக, கட்டளையாக குர்ஆன் சுட்டி காட்டுவது,
நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று. எனவே வணக்கம் இல்லாத ஒரு அடியான் அவன் நல்லவனாக இருப்பதற்கான எந்த சாத்தியங்களும் கிடையாது. அவன் தன்னைத்தானே ஒரு தொழுகையே இல்லை, வணக்க வழிபாடே இல்லை, ஆனால் குடும்பத்தை நின்று கவனிக்கிறார், நிறைய சம்பாதிக்கிறார், ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டுகிறார். சமீபத்திலே கூட ஒரு நபரை குறித்து கவலை தெரிவித்தார்கள். இவர்களிடத்தில் நீங்கள் பேசலாமே என்று. என்ன, அவர் வயது முதிர்ந்தவர், வீட்டினுடைய அந்த மாடிப்படிக்கட்டிலேயே அமர்ந்து கொண்டிருப்பார். எந்த தொழுகைக்கும் அவர் வருவது கிடையாது. அப்போ அவர் ரெஸ்ட்லயும் இருக்கிறார், உடல் சூழலால் அவர் ரெஸ்ட்லே இருக்கிறார். ஆனால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஜும்ஆ உட்பட ஜும்ஆவினுடைய நேரத்திலே எல்லோரும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட அவர் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வயது முதிர்ந்தவர். இது மாதிரி நீங்க கோயம்புத்தூர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கில் இல்ல ஆயிரக்கணக்கில் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அந்த நேரங்களிலே கூட இபாதத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வோ ஆர்வமோ இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நபர். இவர் நல்லவரா என்றால் இஸ்லாமிய பார்வையில் இவர் நல்லவர் அல்ல என்கிறது குர்ஆனும் ஹதீஸும். அறிஞர்கள் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எனவே இஸ்லாமிய அடிப்படையில் ஒருவர் நல்லவராக இருப்பதற்கான முதல் அடையாளம் அவரிடத்தில் இபாதத் இருக்க வேண்டும், வணக்க வழிபாடு இருக்க வேண்டும். குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஆராய்ந்து பார்த்தால் பெருமானார் வணக்க வழிபாட்டிற்காக தன்னை வருத்தி கொண்டார்கள். எவ்வளவு வருத்திக்கிட்டாங்க? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை வருத்தி கொண்டது கால்கள் வீங்கும் அளவிற்கு. ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்ட பொழுது அஃபலா கூன அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்பினார்கள். நீங்க ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கணும், தொழுகைக்காக நின்று வணங்குவதற்காக நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன, நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அவங்களுக்கு எந்த பாவமுமே கிடையாது. நாம் நம்மை குறித்து சிந்தித்து பார்த்தால் அன்றாட வாழ்க்கையில் பாவங்கள் நம்மை அறியாமலேயே நூற்றுக்கணக்கான பாவங்கள் நிகழ்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் வணக்க வழிபாடுகளில் நம்ம எந்த அளவு தூரம் கவனம் செலுத்துகிறோம் என்று யோசித்தால் மிகவும் மோசமான நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே வணக்கம் இருந்தால்தான் அவன் நல்லவன் என்பதற்கான அடையாளம் என்று இஸ்லாம் சுட்டிக்காட்டுகிறது. வணக்கத்தில் முதன்மையானது எது? தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லும் பொழுது அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வணக்க வழிபாடுகளை குறித்து விசாரிக்கப்படுகின்ற முதல் விசாரணை தொழுகையை பற்றியதாக இருக்கும். அது சரியானால் எல்லா அமல்களை குறித்த பதில்களும் சரியாகும். அது சரியில்லாமல் போனால் அவன் நாளை மறுமையிலே மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை குறித்து எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போல ஒரு முஃமினுக்கும் காஃபிருக்கும் மத்தியிலே உள்ள வேறுபாடு எதிலே இருக்கிறது? தொழுகையை விடுவதிலே இருக்கிறது. முஃமின் என்றால் தொழுவான், காஃபிர் என்றால் அவன் தொழமாட்டான். காஃபிரை பார்த்து ஏன் தொழவில்லை என்று கேட்டால் காரணம் அவன் குஃப்ரிலே இருக்கிறான், அதனால் அவன் தொழுகையிலே அவனிடத்திலே தொழுகை விடக்கூடிய தன்மை இருக்கிறது. முஸ்லிம் என்றால் அவன் தொழுகையை விடக்கூடாது. முஸ்லிம் இடத்திலே மிக முக்கியமான அடையாளமாக தொழுகை இருக்க வேண்டும். தொழாத ஒருவன் எந்த நிலைக்கு அவன் மாறிவிடுகிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் அடிப்படையில் அவன் குஃப்ரினுடைய அடையாளத்திற்கு போய்விடுகிறான். இந்த இருவருக்கு மத்தியிலே வேறுபாட்டை காட்டுவதே, ஒருவன் குஃப்ரில் இருக்கிறான், ஒருவன் இஸ்லாத்தில் இருக்கிறான், ஒருவன் காஃபிர், ஒருவன் முஸ்லிம் என்பதற்கான வேறுபாடே தொழுகை விடுவதில் தான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையான முறையில் இந்த தொழுகையை குறித்து சொல்கிறார்கள். என்றால் தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய ஆணி வேறான இபாதத். இபாதத் இல்லாமல், அந்த வணக்கம் இல்லாமல் ஒருவன் முஸ்லிமாக தன்னை நல்ல மனிதனாக அடையாளப்படுத்திக் கொள்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே இஸ்லாத்தின் பார்வையில் ஒருவனிடத்தில் இபாதத் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர்க்களத்திற்கு பின்னால் ஒரு பெரிய தயாரிப்பு, அவர்களிடத்திலே எந்த விதமான படைகளும் எதுவும் கிடையாது. ஆனால் படையில் நிற்கப்பட்டதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது இபாதத், வணக்க வழிபாடு. எல்லாவற்றையும் தயாராக பிளானிங்கோடு செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மேல் இறைவனுடைய கருணையும் இறைவனுடைய அந்த அருளும் அவனுடைய உதவியும் இறக்க வேண்டுமானால் நான் அவனை வணங்கிவிட்டு ஏதாவது அவனிடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ்விடத்தில் இருந்து.
ஆனால் வணக்கம் இல்லாமல் எதிர்பார்க்கிறோம். நாம் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் வணக்கத்தை அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறான். நம்முடைய நோக்கமாக, படைப்பினுடைய நோக்கமாகவே அல்லாஹ் வணக்கத்தை வைத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திற்கு நீதமான ஆட்சியை கொடுத்தார்கள். நீதமான ஆட்சியை கொடுத்ததற்கு பின்னால் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்தார்கள். சரி, மக்களுக்கு செய்ய வேண்டியதை அவர்கள் கவனத்தோடு செய்தார்கள் என்பதற்காக வணக்க வழிபாட்டில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குறைபாடுகள் ஏதேனும் இருந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு தூரம் சமூக பணிகளை செய்தார்களோ, எவ்வளவு தூரம் மக்களுடைய நலனை அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்களோ, இரவு முழுக்க கண் விழித்து ரோந்து பணிகளை மேற்கொண்டு மக்களுடைய பணிகளை முன்னெடுத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியில் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இபாதத்திலே எந்த விதமான குறைபாடும் இருக்கவில்லை என்பதுதான் வரலாறு. இரவு வணக்கம் உட்பட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த குறைபாட்டையும் வைக்கவில்லை. இங்கே நாம் விளங்க வேண்டியது, நீங்கள் மக்களுக்காக வேண்டி பணி செய்கிறீர்கள் என்கிற அடிப்படையில், அல்லது நாம் மக்களுக்காக வேண்டி பணி செய்கிறோம் என்கிற அடிப்படையில் தொழுகையை விடலாமா, நோன்பை விட்டு விடலாமா, நஃபிலான வணக்கங்களை விட்டு விடலாமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அப்படியான முன்னுதாரணம் இஸ்லாமிய வரலாற்றிலே கிடையாது. எனவே இபாதத் என்பது ஒரு முஸ்லிம், ஒரு நல்ல மனிதன் என்பதற்கான அடையாளமாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. எனவே நல்ல மனிதனாக ஆகுவதற்கு முதலிலே இபாதத் இருக்க வேண்டும். வரலாற்றிலே யாரெல்லாம் மிகப்பெரிய அளவிலே சமூகத்தினுடைய நலனுக்காக போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ, தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்களோ, அத்தனை பேரும் இபாதத்தினுடைய அடையாளங்களாக இருந்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே கூட சொல்லி இருக்கிறோம். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றை, சிலுவை போரை முன்னெடுத்து பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்த வரலாற்று நாயகர்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும்தான். அவர்களுடைய அந்த வெற்றிக்கு பின்னால் உள்ள காரணிகளை வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதும் பொழுது அவர்கள் தொழுகையிலே எந்த குறைபாட்டையும் வைக்க மாட்டார்கள். அதே போல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதில் மிக அதிகமாக நேரம் ஒதுக்குவார்கள். பிரார்த்தனை செய்வதற்கு தஹஜ்ஜுடைய தொழுகையை சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விட்டதே கிடையாது. இன்னைக்கு நம்ம சமூக பணிகளில் வெற்றி கிடைக்கணும் இல்லையா? நிறைய உழைப்புகளை கொடுக்கிறோம், கடைசியில் நமக்கு ஏதோ ஒரு சின்ன சொற்பமான பலனை, திருப்தியை தான் நாம் அடைகிறோம். என்ன காரணம்? அங்க கொடுக்கக்கூடிய நேரத்தை நிறைய கொடுத்துறோம், ஆனால் வணக்க வழிபாடுகளோ அல்லது அல்லாஹ்வினுடைய உதவியை நாடுவதிலோ, அதிகப்படியாக இரவு நேர வணக்கங்களில் ஈடுபடுவதிலேயோ கவனம் செலுத்துவது மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் வரலாற்றிலே யாரெல்லாம் மிகப்பெரிய சாதனைகளை இந்த சமூகத்தில் நிகழ்த்தினார்களோ, மக்களுக்காக தங்களுடைய பணிகளை மேற்கொண்டார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் வணக்க வழிபாட்டிலே மிகவும் பரிபூர்ணத்துவத்தோடு செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்த்தால், காலை எழுந்தவுடன் நாம் செய்யற செயல் எது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, எழுந்தவுடன் என்ன செய்யணும்? எழுந்ததிலிருந்து இபாதத்து தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகள் இருக்கிறது. ஒரு மனிதன் எழுந்த உடனேயே 3 சுன்னத்துகளை செய்ய வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. எழுந்த உடனே என்ன செய்யணும்? தன்னுடைய கைகளால் கண்களை கசக்கணும். அப்படி கசக்கி விடுதல், இந்த மொழிகளை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அவங்களுடைய நடைமுறை. ஏன் இந்த மொழிகளை வைத்து? இந்த இடத்துல ஏதோ ஒரு பவர் இருக்கு. நீங்க அக்கு சொல்றாங்கல்ல, அக்கு கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க பொதுவா அப்படி கண்ணை தேய்ச்சிட்டு எந்திரிக்கிறதுக்கும் இந்த மொழிகளால் உங்களுடைய கண்களை தேய்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. செய்து பார்த்தா தெரியும். உடனே தூக்கம் கலைந்து விடும், ஒரு ஃப்ரெஷ் உடனே கண்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, முதலில் உங்களுடைய கண்களை சரி செய்யுங்கள். சரி செஞ்சுட்டு உட்கார்ந்து துவா ஓதுங்க. தூங்கி எழுந்தவுடன் இல்ல, அப்ப கண்ணை விழிச்சுட்டு என்ன செய்யணும்? கண் விழித்தவுடன் தான் துவா. இங்க கண்ணே விழிக்காம நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம். பாத்ரூம் போறது வரைக்கும் எல்லா காரியங்களும் தூக்கத்திலேயே தான் போயிட்டு தூக்கத்திலேயே வந்துடும். தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாகவும் இருப்போம். அப்ப கண்களை கசக்கி விட்டு பிறகு துவா செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். இந்த துவாவை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும்? 3வது கைகளை கழுவ வேண்டும். 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். அதுக்கு பின்னால்தான் எங்க போகணும்? பாத்ரூம்குள்ளார கால் எடுத்து வைக்கணும். அப்ப கால் எடுத்து வைக்கிறது ஒரு துவா சுன்னத்து, துவாவை ஓதுவது, அப்புறம் போய் அமர்தல், நிறைய சுன்னத்து. மோர் தென் 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஆயிரக்கணக்கான சுன்னத்துகள் இருக்கு. அப்ப எல்லாம் வணக்கம் தான். அப்ப எழுந்து நாம் பாத்ரூமிற்கு போவதற்கு முன்னாலேயே வணக்கம் இருக்கிறது.
அப்ப இன்றைக்கு நம்ம காலையில எழுந்தவுடன் செய்கிற வணக்கம் என்ன? முதல்ல வாட்ஸ்அப்ல நமக்கு என்னென்ன மெசேஜஸ் வந்திருக்கு எடுத்து பார்க்கலன்னா மிகப்பெரிய எந்த உடனே ஒரு மிகப்பெரிய மனபாரம் இருக்கும். என்ன பாரம்? யார் யார் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த மனபாரம் நீங்கணும்னா என்ன செய்யணும்? ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்க்கறது எதை? சார்ஜ் இருக்கா? நேரா போய் அந்த பின் இருக்கோ இல்லையோ குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலை என்ன செய்யணும். இன்னைக்கு அது நடைமுறையாக மாறி போயிருக்கிறது. எனவே இபாதத்துகளுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அன்றாட வாழ்வில் இபாதத் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலாவது ஐவேளை தொழுகைகளில் கவனம் செலுத்த வேண்டும். சிறிதளவேனும் குர்ஆனுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். அன்றாட திக்ர்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ காலை மாலையுடைய திக்ர்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். எனவே ஒரு மனிதன் நல்ல மனிதனாக மாறுவதற்கு அவனிடத்தில் இபாதத் என்பது முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளமாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், மக்களுக்கு பிரயோஜனம் அளிப்பவராக இருக்க வேண்டும். அல்லாஹை வணங்குவது மட்டுமல்ல ஒரு மனிதன் நல்ல அடியானாக இருப்பதற்கான அடையாளம் மக்களுக்கு பிரயோஜனம் தரணும். இன்னைக்கு நாம நிறைய பேருடைய சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தான் 5 வேலை கரெக்டா தொழுதுறோம், குர்ஆன் ஓதுறோம், பள்ளிக்கு கரெக்டா போயிடுறோம். அதல்ல, மக்களுக்கு பிரயோஜனம் அளிப்பது என்பது கூட ஒரு நல்ல மனிதனுக்கான அடையாளம் என்று இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப நிறைய நம்ம நல்ல விஷயங்களை மக்களுக்காக வேண்டி செய்கிறோமா என்கிற பரிசோதனை வேண்டும். அல்லாஹ்விற்காக செய்வதோடு சேர்த்து இன்றைக்கு நான் மக்களுக்காக என்ன செய்தேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்வது வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரமாக நடந்திடுங்கள். வபிதில் குர்பா, நெருக்கமான உறவுகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். வல் யதாமா, எத்தீன்களுக்கு, வல் மசாக்கீன், மிஸ்கீன்களுக்கு, வல் ஜாரி தில் குர்பா, அருகாமையிலே இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு. பக்கத்து வீட்டுல இருப்பாங்க உறவினர்கள், அவங்களெல்லாம் விட்டுருவாரு, எங்கேயாவது போய் உதவி செஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப அருகாமையில் இருக்கக்கூடிய உறவினர்கள். வல் ஜாரில் ஜுனுபி, அருகாமையிலே இருக்கக்கூடிய அண்டை வீட்டார். வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி, பிரயாணத்திலேயும் தொழிலிலேயும் யார் நம்மோடு இணைந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு. வழிபோக்கர்களுக்கு, பயணத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு என்று இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்விற்கு வணங்குவதை அல்லாஹ் எப்படி வலியுறுத்துகிறானோ அதே போல இவர்களை எல்லாம் அல்லாஹ் வலியுறுத்துகிறார். நன்மையிலும் உபகாரம் செய்வதிலையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. உங்களுக்கு எது பிரியமோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்காத வரைக்கும் நீங்கள் பரிபூர்ண நன்மை அடைய முடியாது என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அப்ப நமக்கு எதெல்லாம் பிரியமோ அதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவன்தான் ஒரு சத்திய விசுவாசி, அவன்தான் ஒரு நல்ல மனிதனுக்கான அடையாளம் என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அஃதலுன் நாஸி அன்ஃபஅஹும் லின்னாஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களுக்கு யார் அதிகம் பலனளிக்கிறாரோ அவர்தான் மக்களிலேயே சிறந்தவர். இப்ப நாம் எல்லாரும் சிறந்தவர்களா இல்லையா என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாரே கேட்டுக்கிறோம். இப்போ அப்படி ஒரு கேள்வியை நமக்குள்ளார இப்ப கேட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் சிறந்தவனா, நான் மக்களிலேயே சிறந்தவனாக இருக்கிறேனா, அதுக்கு பதில் நம்மளே சொல்லிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், மக்களுக்கு யார் அதிகம் பிரயோஜனம் அளிப்பவராக இருக்கிறாரோ அவர்தான் மக்களிலே சிறந்தவர். அப்படி என்றால் நம்மின் மூலமாக எத்தனை பேர் பிரயோஜனம் அடைகிறார்கள் என்று பரிசோதிக்க வேண்டும். என் மூலியமா இன்னைக்கு எத்தனை பேர் பிரயோஜனம் அடைகிறாங்க? அது எதுவாகவும் இருக்கலாம். ஒரு குடம் தண்ணீர் கொடுப்பதாக இருக்கலாம். பண்டை இன்னைக்கு கொஞ்ச நாள்ல தண்ணி வரல, எங்க ஏரியாவுக்கு தண்ணி வரல, நல்ல தண்ணி. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாமா உங்க ட்ரம்ல இருந்து அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு தாராளமா வந்து எடுத்துக்கங்க. இது நல்ல செயல், இது ஒரு பலனுள்ள செயல். இது சாதாரணமாக நாம் கருதுவோம். இது அல்லாஹ்வின் பார்வையில மிகப்பெரியதாக இருக்கும். மக்களுக்கு எந்த விதத்தில எல்லாம் நாம் பிரயோஜனம் அளிக்கிறோமோ அந்த விதத்திலே எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்வான தன்மை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எல்லா சஹாபாக்களும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அவர்களை பின்பற்றிய அத்தனை சஹாபாக்களும் மக்களுக்கு பிரயோஜனம் அளிப்பதில் மிக ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள். நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த பொறுப்போ வந்து விட்டால் அவர் என்ன பண்றது இல்லை, கீழே வரைக்கும் இறங்கி வர்றதில்லை. வரணுமா வரக்கூடாதா? வரணும் அப்படிங்கிறதுதான் இஸ்லாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல இந்த உலகத்திலே யாராவது ஹலீஃபா, ஒரு உயர்ந்த ஒரு ஆட்சியாளர் யாரையும் இருப்பார்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வினுடைய உவப்பை பெற்றதற்கு பின்னால் அவர்களிடத்தில் இருந்த உபகாரத்தன்மை இருந்தது. வரலாற்றில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்பட்டால்
சில சம்பவங்கள் நினைவிற்கு வரும். அதிலே ஒரு சம்பவம் தான், வயதான ஒரு மூதாட்டி, கண்டறியாத ஒரு மூதாட்டிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலை எழுந்தவுடன் நேரடியாக சென்று அவர்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, அவருடைய அறையை சுத்தம் செய்வதில் இருந்து தொடங்கி என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிவிட்டு வருவார்கள். இது மரணம் வரைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இதில் வியப்பு என்னவென்றால், மரணம் வரைக்கும் தனக்கு யார் உபகாரம் செய்கிறார்கள் என்று யாருக்கு தெரியாது? அந்த கண் தெரியாத மூதாட்டிக்கு தெரியாது. உலகத்தினுடைய ஒப்பற்ற ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆட்சிக்கு ஓர் உமர், நீதத்திற்கு ஓர் உமர் என்று பெயர் பெற்ற மிகப்பெரிய ஹலீஃபா. அவர்களுடைய சிறப்பு தன்மை என்னவென்றால், இரவு நேரத்திலே ரோந்து பணிகளை மேற்கொள்ளும் பொழுது யார் பசியோடும் தேவையோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கான உணவுப் பொருட்களை தங்களுடைய இடத்திலிருந்து எடுத்து சென்று தாங்களே தூக்கி சென்று அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் உலகத்தினுடைய ஒப்பற்ற நீதத்திற்கு ஓர் உமர் என்று பெயர் பெற்ற சையீதா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடையாளம். அதுதான் அவர்களுடைய தனிச்சிறப்பு மிக்க செயல். இதுதான் ஒரு ஆட்சியாளருடைய அடையாளம். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஏதாவது, உதாரணத்துக்கு நம்ம மேல வந்து மதரசா நடக்கிறதுக்கு முன்னால குப்பையா இருக்குதுன்னு சொல்லி தொடப்பத்தை தூக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் விட்டுருங்க அப்படிங்க. யார்கிட்ட? உஸ்தாதுன்னா தொடப்பம் தூக்க கூடாதா? தூக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கழுவக்கூடாதா? வீட்டை அடித்து வாரி சுத்தம் செய்யக்கூடாதா? எல்லாம் செய்யணும். அவர் தான் சரியான கல்வியாளர், அவர் தான் சரியான ஆட்சியாளர். எப்போதெல்லாம் அவசியம் இருந்தால் அல்ல, அதை தன்னுடைய விருப்பமாக கொள்ள வேண்டும். அவசியம் இருந்தால் மட்டும் அல்ல, விருப்பமாக கொள்ள வேண்டும். அவசியம் இல்லாத பொழுதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பணியை செய்தார்கள். அவசியமே இல்லாத போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பணியை செய்தார்கள், விருப்பமாக செய்தார்கள். இந்த பணிகள் எல்லாம் நாளை மறுமையிலே என்னுடைய ஈடேற்றத்திற்கான வழிமுறை என்று கருதினார்கள். அப்ப பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயத்திலே நாம் மிகவும் கவனத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம சொல்றதா இருந்தா, ஒரு நாளைக்கு ஏதேனும் ஒரு செயலின் வழியாக பெற்றோருக்கு உபகாரம் செஞ்சிருக்கணும். அக்கா அம்மா இருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு போன்லயாவது விசாரணை என்ன செஞ்சிருக்கணும், அம்மா நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுருக்கணும். வெளியூர்ல இருந்தா, உள்ளூர்ல இருந்தா குறைந்தபட்சம் நேர்ல போய் பார்க்கவாவது செய்யும். பெற்றோருக்கு உதவுதல், பசித்தவர்களுக்கு உணவளித்தல், வாரத்துல ஒரு முறையாவது யாருக்கேனும் உணவு கொடுக்கணும். உறவினருடன் நல்லுறவோடு நடக்கணும். அதே போல அனாதைகளை ஆதரிக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு இருக்கிற இந்த ரத்த தானம் இதெல்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் நம்ம விருப்பத்தோடு ஒரு செயல் திட்டமாக செய்ய வேண்டும். அதை ஆர்வத்தோடு நான் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, இல்லை குறைந்தது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது நான் என்ன செய்யணும், ரத்த தானம் கொடுக்கணும். தேவையுள்ளவர்களுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டும். இப்படியாக பிறருக்கு உதவுதல், பலனளித்தல் என்கிற விஷயத்தில் நாம ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நல்லவர்கள் என்பதற்கான அடையாளமாக இஸ்லாம் சொல்வது இரண்டாவது இந்த விஷயம், பிறருக்கு பலனளித்தல். மூன்றாவதாக இஸ்லாம் சொல்கிறது, பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தது. எல்லா நன்மைகளையும் செய்வோம், அதோட எதையும் செய்வோம், கொஞ்சம் தீங்குகளும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இஸ்லாம் சொல்வது, அல்லாஹ்வை வணங்குவதோடு நிற்கக்கூடாது, பிறருக்கு உபகாரம் செய்வதோடு நிற்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு உன் மூலமாக எந்த தீங்கும் இல்லாமல் உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு நல்ல முஸ்லிமுக்கான அடையாளம், ஒரு நல்ல மனிதனுக்கான அடையாளம். இன்னைக்கு நாம அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, பேச்சுவை கூட நீங்கள் தீங்கு செய்யக்கூடாது. ஒவ்வொரு கவுலன் சதீரா, பேசினா நல்லதை பேசுங்க. குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபதேசங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தன் நாவாலும் தன் கரத்தாலும் பிற முஸ்லிம்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படின்னா தண்ணி போகக்கூடிய அந்த வழியை நம்முடைய பவுண்டரிக்குள்ளார விழாம அழகா அடுத்த இடத்துல போய் விழற மாதிரி பண்ணனா அவங்க முஸ்லிம் அல்ல. இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் என் மூலமாக வரக்கூடிய தீங்கு அண்டை வீட்டானுக்கு போகக்கூடாது, பக்கத்தில் இருப்பவனுக்கு போகக்கூடாது, சக முஸ்லிமுக்கு போகக்கூடாது. எந்த அளவிற்கு யோசிக்க வேண்டும் என்றால், வெளியில நம்முடைய பவுண்டரியில இருக்கிற குப்பையை தான் நம்ம கூட்டணும். அதுதான் நம்முடைய கடமைன்னு வச்சுக்கோங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள் நம்ம கூட்டும் போது கொஞ்சம் குப்பையை அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு கூட்டியிருக்காது அப்படின்னு நினைக்கிறது மாதிரி இருந்தா, அந்த வீட்டோட குப்பையும் கொஞ்சம் சேர்த்து கொண்டு வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துல வச்சு குப்பையை அள்ளிடணும். இதுதான் ஒரு சரியான முஸ்லிமுடைய நடைமுறை. அப்படி என்றால் எந்த விதத்திலேயும் நம்மின் மூலமாக பிறருக்கு தீங்கு ஏற்படாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது
இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது. எனவே கேலி கிண்டல் செய்வதோ, அடுத்தவர்களை சாதாரணமாக கருதுவதோ, சோசியல் மீடியாவின் வழியாக பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய வகையிலான கருத்துக்களை பரப்புவதோ, அண்டை வீட்டாரும் குடும்பத்தில் உள்ளவர்களும் காயப்படும் விதத்தில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதோ, இதுவெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கான நடைமுறை அல்ல. நல்ல முஸ்லிமுக்கான அடையாளம் உபகாரம் செய்வது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது. இது மூன்றாவது அடையாளமாக அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். நான்காவது, ஒரு மனிதன் நல்ல மனிதனுக்கான அடையாளம் அடுத்தவர்களிடத்திலே உள்ளதை பார்த்து ஆசைப்படுதல் என்பது ஒரு நல்ல மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல என்று இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. அடுத்தவர்கள்ட்ட இருப்பதை பார்த்து ஆசைப்படுவது. குர்ஆன் 4வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா ததமன்னூ மா ஃபضலல்லாஹு பிஹி பஅதகும் அலா பஅத். உங்களில் சிலரை விட மேன்மையாக்கி இருப்பதை நினைத்து நீங்கள் பேராசை கொள்ள வேண்டாம். அவர் அப்படி ஆயிட்டாரு, அவரு சூப்பர் ஆயிட்டாரு, அவர் ஒரு வீடு கட்டிட்டாரு, அவர் அல்லாஹ் தஆலா பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களிடம் இருப்பதை கொண்டு நீங்கள் ஒரு பேராசை கொண்டவராக மாறிவிட வேண்டாம் என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அதே போல மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ولا تمدن عينيك الى ما متعنا به ازواجا منهم زهرة الحياة الدنيا. உலக அலங்காரங்களில் சிலருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பதை பார்த்து உங்களுடைய கண்களை அதை நோக்கி நீங்கள் செலுத்த வேண்டாம், உங்கள் இரு கண்களையும் செலுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் யாரை பார்த்து தான் வாழ்றோம்? அடுத்தவர்களை பார்த்து தான் வாழ்றோம். அவர் இப்படி இருக்கிறாரு, அப்புறம் நாம எப்ப மாறுறது? பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு மேல ஒரு ஷெட்டு போட்டுட்டார் அப்படின்னு சொன்னா இவர் என்ன நினைக்கிறார், அதே மாதிரி நானும் ஒரு ஷெட்டு போட்டுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறார். அவசியத்தை கருதி யோசிக்காமல் அடுத்தவர்களை பார்த்து பார்த்தே யோசிக்கிற மனப்பான்மை என்பது அது ஒரு சத்திய விசுவாசியனுடைய குணம் அல்ல. இது எங்க கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னா அதுதான் பொறாமையில கொண்டு போய் விடும். நீங்க அடுத்தவர்களை பார்த்து பார்த்து உங்களுடைய காரியங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது பொறாமை குணம் உங்களை அதிகமாக தொற்றிக் கொள்ளும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமை அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்றால், நீங்கள் எவ்வளவு நல்ல செய்திகள் செய்தாலும் அது நெருப்பு எப்படி விறகை தின்று விடுகிறதோ அது போல பொறாமை உங்களுடைய எல்லா செயல்களையும் அழித்து நாசமாக்கி விடும் என்று சொன்னார்கள். அதே போல மற்றொரு ஹதீஸிலே உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள். அப்படி பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறானோ அதை நினைத்தே பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளுக்கு நன்றியே செலுத்த மாட்டீர்கள். அப்படிப்பட்ட நிலை உங்களிடத்தில் உருவாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே நான்காவது விஷயமாக இஸ்லாம் சொல்வது, பிறரிடம் உள்ளதை பார்த்து ஆசைப்படாத அந்த தன்மை என்பது அதுதான் நல்ல மனிதனுக்கான அடையாளம். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்ததற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும், பிறருக்காக துஆ செய்ய வேண்டும். யாரை பார்த்து ஒரு மாதிரியான தவறான எண்ணங்கள் வருகிறதோ அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நியமத்துகளுக்காக வேண்டி அதிகமாக செலவிடக்கூடிய நற்செயல்களுக்கு செலவிடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கட்டும் என்று அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் சுட்டிக்காட்டுகிறது. அதே போல நற்செயல்களிலே போட்டி போட வேண்டும். ஒருத்தர் செய்யறாரு, ஒருத்தருக்கு அல்லாஹ் தர்மத்தை செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், அவரை பார்த்து என்ன இப்படி எல்லாம் தர்மம் செய்யறாரு என்று சொல்லி பொறாமைப்படுவது மட்டுமல்ல, இந்த பொறாமை கூடும். ஆனால் அதே போல நானும் செய்ய வேண்டும் என்கிற உணர்வை கொண்டு போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நற்செயல்களிலே மட்டும். அதே போல ஒருவர் தன்னுடைய உழைப்பினால் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், பொருளாதாரத்தை ஈட்டி அதன் வழியாக நிறைய செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நாம் ஊக்கமாக கருத வேண்டும். அவரை மாதிரி நானும் உழைக்கணும், அவரை மாதிரி நானும் சம்பாதிக்கணும், அவரை போல நானும் நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்யலாமானா இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். எனவே தவறான எண்ணம் கொண்டு அடுத்தவர்களை பார்த்து பார்த்து நம்முடைய நிலைகளை அமைத்துக் கொள்வதை அது நல்லவர்களுக்கான பண்பல்ல என்று இஸ்லாம் போதிக்கிறது. இது நான்காவது. ஐந்தாவதாக இஸ்லாம் சுட்டிக்காட்டுவது மிக முக்கியமான ஒன்று, மரணத்திற்கு பின்னால் நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று யோசிப்பது. நம்முடைய மௌத்திற்கு பின்னால் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம்? மரணம் எப்போது வரும்? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். எல்லா ஆத்மாவும் இந்த உலகத்திலே மரணத்தை சுவைத்தே தீரும். எல்லோருக்கும் மரணம் வந்தே தீரும். ஆனால் அந்த மரணம் வருவதற்கு முன்னால் மௌத்திற்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கைக்காக, நிரந்தர வாழ்க்கைக்காக நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கான அடையாளம். இப்ப நம்ம அப்படி யோசிச்சோம்னா, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் என் மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று யோசித்தால் அதுல என்ன செய்யும்? ஒரு வெற்றிடமோ அல்லது குறைபாடோ இருப்பதைத்தான் நம்மிலே பெரும்பாலும் உணர முடியும். இந்த எண்ணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும் நாளை மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ்வை சந்திக்கும் போது என்ன அமல்களோடு நான் சந்திக்க போகிறேன். குர்ஆன் சொல்கிறது, வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதி. நாளைக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று தினம் தினம் பரிசோதித்துக் கொண்டே இரு என்று அல்லாஹ் சொல்கிறார்.
அப்ப நாளைக்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்றால் இந்த அல்லாஹ் வந்து நாளைக்காக சேமித்து வைக்க சொல்லி இருக்கிறாங்கிறதல்ல அர்த்தம். நாளை என்பது இங்கே வறுமையை குறிப்பிடுகிறது. நாளை என்றால் நாளைய நாளைக்கு இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷனா தான் இருக்கிறோம் இல்லையா? ஒரு வேலை கிடைத்தாலும் கூட அந்த வேலையினுடைய முடிவில நமக்கு என்ன கிடைக்கும்? பென்ஷன் கிடைக்கக்கூடிய வேலைகளை பல லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்குவது இன்றைக்கும் நடக்கிறதா இல்லையா? ஒரு டீச்சர் தொழிலுக்கு போறாங்க, ஏன் அப்படி போறாங்க? பல லட்சம் கொடுத்தாதான் இப்ப டீச்சர் தொழிலுக்கு போக முடியும், காசு கொடுக்கணும். படிப்பெல்லாம் அடுத்த விஷயம், எத்தனை படித்தாலும் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு செலவு பண்ணணும், அப்பதான் அந்த இடத்துல போய் உட்கார முடியும். கவர்மெண்ட் ஜாப், ஏன் கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள எல்லாரும் விருப்பப்படுறாங்க? ஏன் டாக்டர் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க? எல்லாம் பின்னால நல்ல ஒரு சேஃப்டியை கொடுக்கும், பொருளாதார ரீதியாக பென்ஷனை கொடுக்கும், இன்சூரன்ஸ் ஏதாவது இன்சூர் பண்ணிருக்கிறியா, இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறியா, இன்சூரன்ஸ் அப்பதான் கிளைம் பண்ண முடியும். ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பின்னால ஏதாவது நமக்கு பொருளாதாரம் வரும். இதுல எல்லாம் நம்ம கவனமோடு இருக்கிறோம். இதெல்லாம் நாளை என்பது இந்த உலகத்தினுடைய நாளை. இஸ்லாம் சொல்லக்கூடிய நாளை என்பது மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த நாளைய வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை. இதற்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம்? இதற்காக நம்ம என்ன தயார் செய்யணும்? ஏதேனும் சதகத்துன் ஜாரியாவை விட்டு செல்லணும். அதுதான் இஸ்லாம் சொல்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, யத்பஉல் மய்யித ஸலாஸத்துன் ஃபயர்ஜிஉ இஸ்ரான் வ யப்கா வாஹிதுன். யத்பஉல் மய்யித ஸலாஸத்துன், மூன்று காரியங்கள் ஒரு மனிதன் மௌத்தானதற்கு பின்னால் அவனை பின்தொடர்கின்றன. ஃபயர்ஜிஉ இஸ்ரான், இரண்டு திரும்ப வந்து விடுகிறது. வ யப்கா வாஹிதுன், ஒன்றுதான் அவனோடு தங்குகிறது என்று சொன்னார்கள். என்ன தங்குகிறது? ஒன்றுதான் அவனுக்கு பலனளிக்கும். அவனுடைய மால், அவனுடைய பொருள், அவனுடைய குடும்பம், இந்த இரண்டும் போகும், சவக்குழி வரைக்கும் போகும், கபர் வரைக்கும் போகும். ஆனால் அவர்கள் திரும்பி விடுவார்கள். எவ்வளவு பாசம், எவ்வளவு பந்தத்தோடு இருந்தாலும் அங்கே நிற்க முடியாது. கூட இருக்கிறவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனால் அவனோடு இருப்பது, அவன் தன்னந்தனியாக விடப்படும் பொழுது, கபரிலே விடப்படும் பொழுது அவனோடு இருப்பது என்பது வயபகா அமலுஹு, அவனுடைய அமல் தான் அவனோடு எஞ்சி இருக்கும். அந்த அமலும் எப்படி இருக்க வேண்டும்? இவன் மௌத்தாகிவிட்டாலும் அவனுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிற அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துன் ஜாரியா என்று சொன்னார்கள். அந்த சதகத்துன் ஜாரியா என்றால் கல்விக்காக செலவு செய்வது, நல்ல கல்வியாளர்களை உருவாக்குவதற்காக செலவு செய்வது, மஸ்ஜிதிற்காக செலவு செய்வது, நல்ல நல்ல மையங்களை உருவாக்குவதற்காக செலவு செய்வது, சமூகத்தினுடைய எதிர்கால நற்பணிகளுக்காக அஸ்திவாரமிடக்கூடிய வகையில் நம்முடைய பொருளாதாரங்களை செலவழிப்பது, நம்முடைய கல்வியை கொடுப்பது, நம்முடைய உடல் உழைப்பை கொடுப்பது, இதுவெல்லாம் சதகத்துன் ஜாரியா. இப்படிப்பட்ட நன்மைகளுக்கு உரியதாக நம்முடைய நிலையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு நன்மை சேர்க்க வேண்டும். ஆக மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக எவன் தயார் செய்வதை குறித்து சிந்திக்கிறானோ, செயல்படுகிறானோ, உழைக்கிறானோ, அவன் தான் உண்மையில் நல்லவனாகுவதற்கான அடையாளத்தை பெற்றவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி யார்? தன்னை சரியான பாதையிலே நிலைநிறுத்தி கொண்டு மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக தன்னை யார் தயார்படுத்திக் கொள்கிறான் அவன் தான் அறிவாளி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பானவர்களே, நாம் நினைத்துக் கொண்டிருப்பது நான் யாருக்கும் தீங்கு செய்வதில்லை, நான் உண்டு, நான் வேலையுண்டு இருக்கிறேன், நான் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போவது கிடையாது, நல்ல சம்பாதிக்கிறேன், நிறைய ஈட்டிக் கொடுக்கிறேன் பொருளாதாரத்தை குடும்பத்திற்கு, இதுவெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். எல்லாவற்றையும் விட இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் நல்லவராக, சாலிஹான நபராக, நல்ல முஃமினாக ஆகிக்கொண்டிருக்கிறோமா என்கிற பரிசோதனை நமக்கு வேண்டும். அதற்கான அடையாளங்களாக இஸ்லாம் அறிஞர்கள் இந்த விஷயங்களை நமக்கு போதித்துக் கொடுக்கிறார்கள். இந்த 5 விஷயங்கள். முதலாவது, வணக்க வழிபாடு, தொழுகை உட்பட உள்ள வணக்க வழிபாட்டிற்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, படைப்பினங்களுக்கு நன்மை பயப்பவர்களாக இருக்க வேண்டும், உபகாரம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, எந்த விதமான தீங்கும் யாருக்கும் செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவது, பிறரை பார்த்து அவர்களிடத்திலே இருக்கக்கூடியதை ஆசைப்பட்டு நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. ஐந்தாவது, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நாம் ஏதேனும் ஒன்றை விட்டு செல்ல வேண்டும் என்கிற தயாரிப்பும் உழைப்பும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த 5ம் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக ஆக்கும், நல்ல முஃமினாக ஆக்கும், நல்ல முஸ்லிமாக, பரிபூர்ணமான ஈமான் உள்ளவனாக அவனை மாற்றுகிறது என்பது அறிஞர்கள் இஸ்லாத்தின் வழியாக, குர்ஆன் ஹதீஸின் வழியாக நமக்கு கற்பித்து தருகின்ற விஷயமாக இருக்கிறது. எல்லாம் அல்ல இறைவன் அறிஞர்கள் நமக்கு எடுத்துக்கூடிய, இஸ்லாம் நமக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய இது போன்ற பண்புகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அலங்கரித்து நல்ல பண்பாளர்களாக, பரிபூர்ண முஃமின்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.